ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். 2025 ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கேவில் தல தோனியை தக்க வைக்க பிசிசிஐயிடம் போராடிய சிஎஸ்கே நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்த மற்ற அணிகள், அதுலேயும் குறிப்பாக ஹைதராபாத் அணியோடைய ஓனரான காவ்யா மாறன் பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக தோனியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இருக்காங்க. 2025 நடக்க போகிற ஐபிஎலுக்கு முன்பாக ஒவ்வொரு அணியும் 4 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மற்ற வீரர்களுக்கான மெகா ஏலம் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக ஒவ்வொரு அணியிலையும் 4 வீரர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்ல ஒரு புதிய விதியை பிசிசிஐ கொண்டு வந்தும் இருக்கிறது. அதாவது இன்டர்நேஷனல் போட்டியில் இருந்து ஓய்வு பெற்ற ஒரு வீரர், ஒரு நட்சத்திர வீரர் அடுத்த 5 ஆண்டுகள் மட்டுமே ஐபிஎல் போட்டியில் விளையாட முடியும். அதற்கு பிறகு அவரால் விளையாட முடியாது. அந்த புதிய விதியை நீக்கிவிட்டு 2021 அன்கேப்டு வீரர் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை பிசிசிஐ பார்த்தீங்கன்னா நடைமுறையில் வைத்தும் இருந்தது. அந்த விதியை பயன்படுத்தி சிஎஸ்கேவில் தல தோனியை அன்கேப்டு வீரராக வைத்துக்கொள்ள சிஎஸ்கே நிர்வாகம் முடிவெடுத்தும் இருக்கிறது. இந்த விதியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என பிசிசிஐயிடம் சிஎஸ்கே நிர்வாகம் வலியுறுத்தியும் இருக்கிறது. அதன் மூலமாக தல தோனியை அந்த 4 வீரர்களில் ஒரு வீரராக தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். அன்கேப்டு வீரர் அப்படிங்கிறதுனால தல தோனிக்கு அதிக தொகையை கொடுக்க தேவையில்லை. சம்பளத்தை மிக குறைவாகவே கொடுத்து, அதாவது வெறும் 4 கோடி ரூபாய் அதிகபட்சமாக கொடுத்துட்டு தல தோனியை சிஎஸ்கே டீமில் வைத்துக்கொள்ள முடியும். இதற்கு தல தோனியும் மறுப்பு தெரிவிக்க இல்லையாம். எனக்கு இவ்வளோ கோடி செலவு பண்ணி என்ன அணியில் வைத்துக்கொள்ள வேண்டாம், எனக்கு குறைந்த சம்பளம் கொடுத்து அணியில் வைத்துக்கொள்ளுங்க, அணியில் ஒரு நல்ல மற்ற ஒரு ஸ்பெஷலான வீரர்களை அதிகமாக எடுங்க அப்படின்னும் தல தோனி தெரிவித்தும் இருக்காராம். அதையும் கருத்தில் வைத்து தற்போது பிசிசிஐ பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர ஆலோசனையில் இருந்து வருகிறதாம். அது என்ன அப்படின்னா, ஐபிஎல் தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பையும் அதிக வசூலையும் கொடுத்து கொண்டு வருகிறது. இதில் தல தோனியை ஆடக்கூடிய ஆட்டம் அப்படின்னாலே பார்வையாளர்களும் அதிகமாக இருப்பாங்க, வசூலும் அதிகமாக இருக்கும். ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது தோனியோட ஆட்டத்திற்கு. இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த அன்கேப்டு வீரர் அப்படிங்கிற அந்த புதிய விதியை மீண்டும் கொண்டு வருவதற்கு பிசிசிஐ பார்த்தீங்கன்னா தீவிர ஆலோசனையில் இருந்து வருகிறதாம். கூடிய சீக்கிரம் இந்த விதியை பிசிசிஐ தெரிவிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருந்து வருகிறது. 2025 ஐபிஎல்லையும் தல தோனியை விளையாடுவதை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலும் தற்போது உறுதியாகியும் இருக்கிறது. இது குறித்து சிஎஸ்கே நிர்வாகத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வரல அப்படின்னாலும் பிசிசிஐ வட்டாரத்தில் இருந்து சில தகவல்கள் கசிய தொடங்கியும் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.